ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய காலை ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டாங்க. ஏன்னா சென்னா குருமா ரெடி பண்ணியிருக்கோம்ல, அப்படின்னா சப்பாத்தி வேணும் அப்படின்னு எங்கள் பாவம். சரி சப்பாத்தி போட்டேன் அவருக்கு. நம்ம ரேஷ்மாவுக்கு வந்து தோசை தான் வேணும்ட்டேன். ஏன்னா அவள் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா பல்லில் கிளிப்பெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்து சாப்பிட்டு முடிச்சணும் இல்லையா, ஒரு சைடு டிஷ் வாஷர்லேயும் பாத்திரத்தை வந்து போட்டுட்டு கிச்சனை க்ளீனாக தொடச்சிட்டு கோஸ் பொரியல் தாங்க ரெடி பண்ணேன். காலையில் சென்னை வேக வைக்கும் போது கொஞ்சம் சென்னை எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தக்காளிலாம் கழுவி வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு கையில் தேய்க்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஊட்டிக்கு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்த ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சியா பட்டரும் காஃபி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணது தாங்க. இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கினேன். இதில் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது அப்படின்னாங்க. அது பார்த்தீங்கன்னா க்ரீம் மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஆயில் மாதிரி தான் இருக்கும். இந்த சோப்பு மாதிரிலாம் வராது, ஆயில் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலே ரொம்ப வந்து கிளியராக இருக்குது. அதனால் நான் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுறேன். அதே கம்பெனிலேயே நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் வாங்கினேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க.